தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களை முஸ்லிம்களை உள்ளடக்கிய 25 பேர் மட்டும் கொண்ட ஊழலற்ற அமைச்சவை நாட்டை ஆளும். தேசிய மக்கள் சக்தியின் மலையகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகரான கலாநிதி பிச்சைமுத்து சிவப்பிரகாசம் அவர்களுடனான கேள்வி பதில் உரையாடல் நிகழ்வு லண்டனில் செப்டம்பர் 7 அன்று நடைபெற்றது. லண்டன் தமிழ் புத்தகச் சந்தை ஏற்பாட்டாளர் பௌசர் மற்றும் மறு நிர்மாணம் குழுவினரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. லண்டன் மோர்டனில் உள்ள மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் தமிழகத்தின் சிறந்த கதை சொல்லியாக அறியப்பட்ட பன்முக ஆளுமையான பவா செல்லத்துறையின் நூல்களும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் தேசம் ஜெயபாலன், MNM அனஸ் மற்றும் பௌசர் மற்றும் சிலரும் கேட்ட கேள்விகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் NPP-யின் பிரதிநிதி கலாநிதி பிச்சைமுத்து சிவப்பிரகாசம் பதிலளித்தார். தேசிய மக்கள் சக்தியின் NPP-யின் ஆதரவாளர் கணபதி சுரேஷ் கேள்வி பதில் நிகழ்வை தொகுத்து வழங்கியிருந்தார். நான் குறிப்பாக மனித உரிமை துறையிலே என்னுடைய கல்வியை கலாநிதி பட்டத்தை பெற்றுக் கொண்டுள்ளேன். நான் சாதாரணமாக மலையகத்தை சார்ந்த ஒரு சாதாரண தோட்டத்திலே பிறந்து தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளையாக வளர்ந்து தோட்ட பாடசாலையில் கல்வி கற்று பேரதனை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய இளம் முகாமைத்துவ பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்திலே மனித உரிமை சம்பந்தமான பட்டத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் சில வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து என்னுடைய கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய பின்புலமானது மலையகம். ஆகவே இந்த மலையக மக்களுடைய உரிமைகளுக்காக நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்றேன். குறிப்பாக சமூக இயக்கங்களில் மற்றது தொழிலாளர் சார்ந்த இயக்கங்களில் இணைந்து அந்த மக்களுடைய மனித உரிமைகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வரையாக சென்று அது குறித்து பேசி செய்திருக்கின்ற அதே நேரம் குறிப்பாக இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள், வடகிழக்கு மக்கள் அல்லது முஸ்லிம் மக்களும் இணைந்த ஒட்டுமொத்தமான மக்களுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் என்னுடைய தற்போதைய நிலைமை. அதற்கு இப்பொழுது நான் இலங்கையினுடைய மாற்றத்தில் ஏற்பட்டு வருகின்ற மறுமலர்ச்சியில் குறிப்பாக நம்முடைய தமிழ் மக்களும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் அல்லது பங்குதாரராக வேண்டும் அல்லது கிடைக்கப்பெறுகின்ற பெறுபேறுகளில் நாங்களும் பங்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பாக மலையக மக்களை மையப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதன் பின்பாக இப்பொழுது தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியிலே குறிப்பாக மலையக பகுதிகளுக்கு பொறுப்பாகவும் அதே போல் இன்று தேசிய ரீதியாக தமிழ் பேசுகின்ற மக்கள் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நான் தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்து இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். கூடுதலாக நீங்கள் தேசிய மக்கள் சக்தி எனக்கு தெரிந்த அளவில் முதல் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்காதவர்கள் எல்லாம் மீண்டும் ஒரு ஆதரவு அளிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இலங்கையில் இருக்கிறத நான் பார்க்கின்றேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த மற்ற எதிர்ப்பு கட்சிகள் மேலும் புதுசாக ஒன்றும் தெரிவிப்பதற்கும் ஒன்றும் இல்லை அவர்களுக்கு. அதை விட அவர்களுடைய குழப்பங்களை பார்த்து மக்களை திகைக்கும் அளவுக்கு சில குழப்பங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நிலை தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடுகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் கூட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. நன்றி. உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி என்று நாடளாவிய ரீதியில் மக்களால் அறியப்பட்டு வருகின்ற ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் ஒரு கட்சி என்று சொல்வதை விட இன்று அது ஒரு அரசியல் இயக்கமாக மாறி இருக்கின்றது. பல்வேறு இனத்தவர்களும் பல்வேறு மதத்தவர்களும் பல்வேறு தொழில் சார்பானவர்கள், விவசாயிகள் முதல் தொழிலாளர்கள் வரை, வைத்தியர்கள் முதல் பொறியியலாளர்கள் வரை, சட்டத்தரணிகள் வரை அனைவரும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு இயக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பின்னணியில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் 2018களுக்கு முன்பு JVP அல்லது மக்கள் விடுதலை முன்னணி தான் இதனுடைய ஆரம்ப அல்லது அடித்தளமாக இருந்தது. 2018களுக்கு பிற்பாடு குறிப்பாக
குறிப்பாக இந்த 2020-22களுக்கு பிற்பாடு தேசிய மக்கள் சக்தி நேஷனல் பீப்பிள்ஸ் பவர் என்பது ஒரு வெளிப்படையான ஒரு அரசியல் இயக்கமாகவும் பல்வேறு மக்களையும் உள்ளிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் வளர்ந்து வந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய தேசிய மக்கள் சக்தி என்பது அல்லது என்பிபி என்பது சிலர் அதை இன்னும் ஜேவிபி என்று தான் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜேவிபியை விட அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் ஜேவிபி அதன் உள்ளே இருக்கின்ற ஒரு பிரதான மையமாக இருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. என்றாலும் அதனோடு இணைந்து பல்வேறு கருத்தியல்களை கொண்டவர்கள், அவர்கள் சமூக ரீதியான அல்லது பெண்ணிலை வாதத்தை கொண்டவர்கள் அல்லது மனித உரிமை சம்பந்தமானவர்கள் அல்லது ஜனநாயக சம்பந்தமான கருத்துக்களை கொண்ட இடதுசாரி கருத்துக்களை மாத்திரமல்லாமல் பல்வேறு கருத்துக்களை உள்ளிருக்கக்கூடிய ஒரு பரப்பை தேசிய மக்கள் சக்தி கொண்டிருக்கின்றமையால் இன்று அதில் பலரும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் ஊடாக அது மக்களிடம் ஒரு இயக்கமாக இன்று சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தென் இலங்கையில் சிங்களம் பேசுகின்ற மக்களிடையே பிரபலியம் பற்றி விளக்கியிருக்கின்றது. ஆகவே இது பிரபலியம் விளக்குகின்றது என்பது வெறுமனே ஒரு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பாப்புலாரிட்டி என்பது மாத்திரமல்ல, அதனுடைய கருத்துக்களும் அவருடைய கொள்கை திட்டங்களும் அவர்கள் முன்வைக்கின்ற விடயங்களும் கூட மக்களை ஈர்க்கின்றவையாக மட்டுமல்லாமல் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கொண்டு செல்கின்றவையாக இருக்கின்றன. அந்த மக்களிடையே ஒரு மாற்றத்தை எல்லாரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த மாற்றம் என்பது சேஞ்ச் என்று நாங்கள் சொல்வோம். இதுதான் இதனுடைய பிரதான அடித்தளமாக இருக்கின்றது. இது குறிப்பாக இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ஒரு மலையக தமிழ் மக்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், வடகிழக்கு மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக கூட இருக்கலாம். கடந்த 76 வருடங்களாக சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் குடும்ப ஆட்சியிலும் அல்லது உறவினர் ஆட்சியிலும் அல்லது நண்பர்களுடைய ஆட்சியிலும் மறுபக்கமாக லஞ்ச ஊழல் போன்றவற்றினாலும் அதே போல் நாட்டினுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதிலும் அதே போல் இந்த அரசியல்வாதிகளுடைய பிற்போக்குத்தனமும் வேரூன்றி வந்த இந்த அரசியல் கலாச்சாரம் இன்று நம்முடைய நாட்டை மிக அதாத பள்ளத்தில் ஒரு பொருளாதார வங்குரோதத்திற்கும் அரசியல் பின்பற்றப்பட்ட ஒரு நிலைமைக்கும் சமூக ரீதியாக உலகத்திலே மிக பின்பற்றப்பட்ட ஒரு நாடாகவும் கொண்டு செலுத்தி இருக்கின்றதை மக்கள் என்று சிந்திக்கின்றார்கள். அவர்கள் அந்த பிரச்சனைகளை தங்களுடைய குழந்தைகளை பார்க்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் சொல்வது என்றால் 3 நேரம் உணவு அந்தியவர்கள் இன்று சிலர் 2 நேரம் தான் சிலர் 2 நேரம் உணவு அந்தியவர்கள் இன்று 1 நேரம் உணவைத்தான் அருந்துகின்றார்கள். அதை நான் ஏற்கனவே சொன்ன இந்த பின்தள்ளப்பட்ட நிலைமையானது தங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்திலே அவர்கள் பார்க்கின்றார்கள், அவர்களுடைய பின்தள்ளப்பட்ட கல்வியிலே பார்க்கின்றார்கள், அவர்களுடைய பின்தள்ளப்பட்ட சுகாதாரத்திலே பார்க்கின்றார்கள். ஆகவேதான் மக்கள் மாற்றம் வேண்டும் என்பதை நான் நினைக்கின்றார்கள். அந்த மாற்றத்தை தரக்கூடிய இன்று இருக்கின்ற அரசியல் இயக்கங்களில் அல்லது அரசியல் கட்சிகளில் தேசிய மக்கள் சக்தி தான் அதை கொண்டு வரக்கூடியது என்று மக்கள் நம்புகின்றார்கள். ஏனென்றால் அதற்கான மாற்று கட்சி இல்லை. ஆகவே தேசிய மக்கள் சக்தியை இன்று பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கின்றார்கள். அதற்கான ஆதரவு மிக அதிகரித்து வருகின்றது. இலங்கை ஜேவிபி என்னதான் தன்னொரு முற்போக்கான அணியாக பிரச்சாரப்படுத்தினாலும் ஜேவிபிட்ட அதாவது ஜேவிபிக்கு எதிராக சிறுபான்மை கட்சிகள், பிரதானமான கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஜேவிபியிட இனவாதம் இருக்கிறதாக சொல்கிறார்கள். அது ஒரு சிவப்பு இனவாதம் என்றோ சிவப்பு பயங்கரவாதம் என்றோ முத்திரை குத்தப்படுகிறது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மிக நன்றி உங்களுடைய கேள்விக்கு. உண்மையில்தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கூற்று தமிழ் மக்கள் மத்தியில் அந்த தமிழ் பேசுகின்ற மக்களிடையே சொல்லப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக முஸ்லிம் கட்சிகள், குறிப்பாக அங்கே கூட ரவுப் ஹக்கீம் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கின்றார். அதாவது இனவாதம் சம்பந்தமாக ஜேவிபி, நான் ஏற்கனவே சொன்னது போல ஜேவிபி என்பது தற்பொழுது என்பிபியாக அது பல்வேறு சக்திகளை உள்ளிட்ட ஒரு அமைப்பாக விரிவடைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கின்ற என்பிபியை பொறுத்தளவில் எந்த விதத்திலும் அதில் இனவாதம் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரங்களை அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சில பாராளுமன்றத்தில், குறிப்பாக தோழர் அமிர்குமார் சனாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில்
தேசிய கருத்தை வைத்துக் கொண்டோ அல்லது சிங்கள மக்கள் சில இனவாதிகள் செய்த அல்லது அவர்கள் ஈடுபட்ட அல்லது அவர்கள் பேசி வந்த கருத்துக்களையும் மையமாக வைத்துதான் பேசுகின்றார்கள். சில வேளைகளிலே நீங்கள் சொல்வது போல் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட இனவாதிகள் JVP அமைப்பிற்குள் இருந்தார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்கள் JVP-யிலிருந்து பிரிந்து சென்று இன்றைக்கு பிரபலமான இனவாத கட்சிகளிலே அவர்கள் தலை தூக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாதிரியான போக்குகள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவில்லை. ஆனால் இன்று இருக்கின்ற நிலைமையானது முற்றுமுழுதாக மாற்றமடைந்திருக்கின்றது. சில வேளைகளிலே இப்பொழுது முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது அதை சார்ந்த கட்சிகளாக இருக்கலாம். அவர்கள் முன்வைக்கின்ற அந்த கூற்றுகள் இன்றைய காலகட்டத்திலே அது பொருந்தாதவையாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒரு பக்கமாக சிங்கள இனவாதத்தை பேசுகின்ற அதே வேளையில் மறுபக்கமாக தமிழ் இனவாதம் அல்லது முஸ்லிம் இனவாதம் அல்லது மதவாதம் சம்பந்தமாகவும் நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இவற்றை எல்லாமே நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்னுடைய கொள்கை திட்டத்திலே நீங்கள் பார்க்கலாம் அல்லது இங்கு இருக்கக்கூடிய JVP இன்று ஒரு பெரிய NPP கட்டமைப்பிலே நீங்கள் பார்க்கலாம். தமிழ் பேசுகின்றவர் குறிப்பாக தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் அல்லது முஸ்லிம்கள் அதனுடைய மிக முக்கியத்துவமான பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். அது மாத்திரம் இனவாதத்தை குறைத்து விட்டதாக நான் சொல்லவில்லை. ஆனால் கட்டமைப்பிலே இன்று இருக்கின்ற தலைமைத்துவத்திலே இந்த இனவாதம் என்பது முழுதாக அல்லது ஒரு அளவு அது குறைத்து செல்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளை தேசிய மக்கள் சக்தியிலே இன்று நாங்கள் வழங்குவதில்லை. அதாவது இனவாத சக்திகளுக்கு அல்லது அவர்கள் மேலெழுவதற்கான வாய்ப்புகளை கட்சியின் உள்ளே அல்லது இந்த அரசியல் செயற்பாடுகளிலே வழங்குவது வாய்ப்புகள் எந்த விதத்திலும் இல்லை என்றுதான் நான் குறிப்பிட வேண்டும். இப்ப இலங்கையில பெரும்பாலான தேர்தல் கூட்டங்கள்ல மக்கள் JVP-யுடைய கூட்டங்கள்ல பெரும்பாலும் கலந்து கொள்கிறார்கள். அதே போல வெளிநாடுகளிலையும் JVP நடத்துற கூட்டங்கள்ல மக்கள் பெருமளவுல கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டம் உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியா மாறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல வார மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் நீங்கள் சொல்வது உண்மைதான். கடந்த காலங்களில் 2019-20 ஆண்டுகளில் கூட ஓரளவான மக்கள் அலை இந்த தேசிய மக்கள் சக்தி இருந்தது. ஆகவே அதை வைத்து பலர் குறிப்பிடுகின்றார்கள் அல்லது கேள்வி கேட்கின்றார்கள். இந்த கூட்டத்திற்கு வருகின்ற மக்கள் அல்லது அந்த தொகையினர் உண்மையாகவே வாக்களிப்பார்கள் சென்று கேள்வி. இது நியாயமான கேள்விதான். நாங்கள் களத்தில் பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கின்றோம். நீங்கள் அந்த நாங்கள் செய்யவில்லை, பொதுவான பல அமைப்புகள் இந்த ஆய்வுகளை செய்திருக்கின்றனர். இது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய ஆய்வுகள் இருக்கலாம். ஏன் லண்டனில் இருந்து கூட பல்வேறு ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதே போல் கொழும்பை தளமாக கொண்ட பல அமைப்புகள், அதே போல் சர்வதேச ரீதியான அமைப்புகள் தங்களுடைய ஆய்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஆய்வுகளை கடந்த 2019, 20 அல்லது அதற்கு முந்தைய காலப்பகுதிகளில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது JVP, அதற்கு பிற்பட்ட காலத்தில் NPP 5% குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல்தான் கிட்டத்தட்ட 3%, 4% இடைப்பட்ட வாக்குகளை எடுத்திருந்தார். ஆனால் இன்று பல்வேறு ஆய்வுகள் சில இடங்களிலே சொல்லுகின்றார்கள். அரசாங்கத்தினுடைய புலனாய்வு துறையினர் கூட இன்று தேசிய மக்கள் சக்தியானது கிட்டத்தட்ட 60% மேல் வாக்குகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று தெளிவாக சொல்லி வருகின்றார்கள். ஆகவே அதை மையமாக கொண்டு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வெளியிடலாம். ஒன்று. இரண்டாவதாக, ஏற்கனவே இருந்தது போல் இந்த கூட்டங்களுக்கு வந்தவர்கள் மாத்திரமல்ல, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், அது பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை சகோதர சகோதரிகள் இன்று மிக முக்கியத்துவம் காட்டி வருகின்றார்கள். ஏற்கனவே நான் அறிகின்றேன், ஏற்கனவே நிறைய பேருக்கு இலங்கைக்கு வந்து விட்டார்கள். பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று அவர்கள் பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடந்த காலங்களிலே வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்த பொழுது மலையக மக்களுக்கும் NPP-க்கும் இடையில் மிக குறுகிய ஒரு
பிணைப்புதான் இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் பார்க்கும் பொழுது மலையக மக்கள் மத்தியில் என்பிபி மிக அதிகமான செல்வாக்கை செலுத்தி வருகின்றது. மக்கள் சாதாரண தோற்றத்துள்ளார்கள் முன்வந்து என்பிபிக்கு வாக்களிப்பதற்கு உறுதியளிக்கின்றார்கள். அதை அவர்கள் முன்வந்து பேசுகின்றார்கள். இதே நாங்கள் கண்கூடாக பார்க்கின்ற மாற்றம் சாதாரணமாக இந்த இதுவரை காலமாக உரையோடி போகின்ற தொழிற்சங்க அரசியல் கட்சிகளிலே நவீன அடிமைகளாக இருந்த மக்கள் இன்று ஒரு விழித்தெழுந்து ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை பார்க்கின்றார்கள். இளைஞர்கள், மலையக இளைஞர்கள் நான் பார்க்கின்றேன். அதே போல் முஸ்லிம் இளைஞர்கள், வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்று வித்தியாசமாக சிந்திக்கின்றார்கள். ஆகவே இந்த சிந்தனை, இந்த போக்கானது இந்த நிச்சயமாக வாக்கு வங்கியாக மாற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்கிறது. அதே போல் வெளிநாட்டிலே உள்ளவர்கள் முழுமையான நம்பிக்கையை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இன்னொரு கேள்வியை கூட கேட்கலாம் என்று சிலர் கேட்டிருந்தார்கள். இதே மாதிரி தான் 2019 நிறைய வெளிநாட்டவர்கள், குறிப்பாக சிங்களம் பேசுகின்றவர்கள் ஆதரவு அளித்தார்கள். ஆனால் இதை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசம், அந்த காலகட்டத்திலேயே சிங்களம் பேசுகின்றவர்கள் தான் அதிகமாக கோத்தபாயக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது தமிழ் பேசுகின்றவர்களும் ஆதரவு வழங்குகிறார்கள். குறிப்பாக மலையக மக்கள் அந்த ஆதரவு வழங்குவது இதுல மிக வித்தியாசமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கையிலே மிக ஒரு பின்தள்ளப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கின்ற மலையக மக்கள் கூட என்று சிந்திக்கின்றார்கள். ஆகவே அந்த மாற்றம் நிச்சயமாக ஒரு வாக்குக்கு இட்டு செல்லும் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதே நேரம் நேற்று முன்னாள் இலங்கையில் நடந்த தபால் மூல வாக்களிப்பு என்பது இது உத்தியோகப்பற்ற செய்தியாக இருக்கின்றது. எங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி அல்லது அந்த துறை சார்ந்தவர்களே எங்களிடம் சொல்லுகின்றார்கள், ஆசிரியர்களில் பெரும்பாலும் 70% அதிகமானவர்கள் தேசிய மக்கள் சக்தி வாக்களித்ததாக சொல்லுகின்றார்கள். அதே போல் பாதுகாப்பில் படையுள்ளவர்கள் கூட சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த மாதிரியான கருத்து கடந்த காலங்களில் இருக்கவில்லை. பெருமனை கூட்டங்களுக்கு போவார்கள், வருவார்கள். அந்த காலகட்டத்தில எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் எதிர்கட்சி இடத்துக்கு இருக்கணும். ஏதாவது ஊழல் பற்றி பேசுவதற்கு அல்லது நல்ல கருத்துக்களை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு யாராவது ஒரு 2-3 பேர் பார்லிமெண்ட்ல இருந்தா நல்ல என்று நினைத்துதான் தோழர் அன்புகுமார் திசாநாயக்கவோ அல்லது தோழர் விஜயதேவோ போன்றவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினார். ஆனால் இப்பொழுது மக்கள் தெளிவாக, குறிப்பாக தென்னிலங்கை மக்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள், இம்முறை ஒரு மாற்று அரசியல் தேவை, அது மாற்றத்திற்கான அரசாங்கமாக இருக்கும். அப்படி என்றால் அது என்பிபியாக தான் இருக்க முடியும் என்று அவர்கள் ஆணித்தனமாக சொல்லுகின்றார்கள். அதே அடிப்படையாக கொண்டுதான் நான் என்னுடைய கருத்துக்களை கூறி வருகின்றேன். நல்லது. இப்ப என்னென்றால் ஆசிரியர் சங்கம் எப்போதுமே ஒரு முற்போக்கான அமைப்பு. அது பிரித்தானியாவில் இருந்தா என்ன, இலங்கையில இருந்தா என்ன, அது ஒரு இடதுசாரி போக்கொண்டிருக்கிறது. அப்ப ஆசிரியர் சங்கத்துடைய வாக்குகள் ஜேவிபிக்கு வாரதுல அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் இப்ப இலங்கையில உள்ள மக்கள் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஜேவிபிக்கு ஒரு ஜனாதிபதி பதவியை அல்லது ஒரு ஆளும் கட்சியாக வாரதுக்கான அனுபவம் ஜேவிபி இல்லை என்று. அதை ஜேவிபி என்னென்று கையாளுது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில்? நிச்சயமாக இது இன்று முக்கியமாக எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இவர்களுக்கு அனுபவம் இல்லை, இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினால் கூட தொடர்ந்து நடத்த முடியாது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள். ஆகவே இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த அனுபவம் என்பது அதற்கான எந்த மாதிரியான ஒரு பதவியை நாங்கள் கொடுக்கின்றோம். இன்று நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கின்ற அனுபவம் என்பது ஏற்கனவே அரசியல்வாதியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது பாராளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும், அல்லது ஜனாதிபதியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய குடும்ப சார்ந்தவர்களாக, அவருடைய அண்ணனாக இருக்கணும், தம்பியாக இருக்க வேண்டும், அல்லது அவருடைய மகனாக இருக்க வேண்டும். இதைத்தான் மக்கள் அனுபவம் என்று பார்க்கின்றனர். அல்லது ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த எடுக்குவோம் அல்லது ஒரு கருத்துக்களை நாங்கள் வைத்துக் கொண்டு ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியோ அல்லது அரசியலையோ அளவிட முடியாது. இப்ப என்பிபியை பொறுத்தளவில் ஏற்கனவே அன்புகுமார் திசாநாயக்கர் தோழர் அவர்கள் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் சொல்வது போல் அதை மாத்திரம் நாம் கல்வியாக அல்லது ஒரு காரணமாக கொண்டு இனி குறிப்பிடவில்லை. ஆனால் இன்று என்ன நடக்கின்றது என்றால், அந்த அரசியலுக்கு வருகின்றவர்களுடைய அந்த அனுபவம் என்பது அவர்கள் நேர்மையானவர்களா, அவர்கள் இந்த நாட்டிற்காக செயல்படக்கூடியவர்களா,
அவர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களா, அவருக்கு கல்வி பின்புலம் இருக்கின்றதா, அனுபவ பின்புலம் இருக்கின்றதா, அல்லது அவரோடு இருக்கக்கூடிய அந்த குழு அல்லது அந்த அமைப்பு, அந்த இயக்கம் எவ்வாறான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கின்றது போன்ற விடயங்களை தான் நாங்கள் அனுபவம் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரியாக நாங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியில் இந்த தேசிய சர்வதேச ரீதியாக பல்வேறு துறைகளில் அவர்கள் அரசாங்கத்திலே அல்லது அமைச்சர்களாக உள்ள அனுபவம் இல்லாவிட்டாலும் பல்வேறு அனுபவங்களை கொண்டவர்களும் அறிவு சார்ந்தவர்களும் புலமை சார்ந்தவர்களும் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் இன்று இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழுவுக்கும் உதாரணமாக நாங்கள் கல்வி அமைச்சு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் கல்வி அமைச்சராக இருக்கின்றவரை விட அந்த கல்வி அமைச்சை இவ்வாறு செயல்படுத்துவது என்ற அந்த கல்வி குழு, அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி உருவாக்கப்படும். அந்த செயற்குழு தான் கல்வி அமைச்சை இயக்கும். ஆகவே கல்வி அமைச்சரை விட அந்த குழுவினுடைய அனுபவமும் அறிவும் அவருடைய அர்ப்பணிப்பும் தான் முக்கியம். ஆகவே அந்த குழுவை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏற்கனவே பலர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். சிங்கள பேசுகின்றவர்களாக இருக்கலாம், தமிழ் பேசுகின்றவர்களாக இருக்கலாம், அதில் பல்வேறு நிபுணத்துவம் கொண்டவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் அண்மைகளை பார்த்தால் கிட்டத்தட்ட இப்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாக இதுவரை காலம் இலங்கையிலே நடந்துடாத ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. உலக ரீதியாக இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற பல்வேறு அறிஞர்கள், அதாவது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள் போன்றவர்கள் அதிலே வந்து பங்கு பற்றி இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்வதாக உறுதி கொண்டுள்ளார்கள். அதற்கான கொள்கை திட்டத்தை தயாரித்திருக்கின்றார்கள், அதற்கான வேலை திட்டத்தை தயாரித்திருக்கின்றார்கள். ஆகவே அனுபவம் என்பது இங்கு நாங்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடியது. அதனூடாக நாங்கள் நிச்சயமாக நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். இலங்கையில 10% தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்குல வாழ்கிறார்கள். இதுல அவர்களுடைய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் தமிழ் மக்கள் வாக்களிக்கணும் என்றதை ஒரு கருத்து. தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றது என்பது நம்ம தமிழ் மக்களுடைய உரிமை. அந்த உரிமையை நாங்கள் மதிக்கிறோம், அனைவருமே மதிக்கிறோம். அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அந்த பொது வேட்பாளரின் ஊடாக கொண்டு செல்வது என்றால் அது மறுக்கப்பட வேண்டியது. ஏற்கனவே அந்த தமிழ் வேட்பாளர் சார்ந்தவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், இங்கே வெறுமனே இவரை ஒரு வேட்பாளராக பார்க்காதீர்கள், இதை ஒரு கொள்கையாக பார்க்கிறார். நாங்கள் கொண்டு செல்வது கொள்கையற்று. ஆகவே அதை நாங்கள் மதிக்கின்ற அதே வேலை ஒரு தேசிய ரீதியாக ஒரு தலைவருக்கான ஒரு செயலாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், சனத்தொகை அடிப்படையில், எண்ணிக்கை அடிப்படையில் சிங்கள மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக இன்றும் கூட எங்களுடைய நிலைப்பாடு இன அடிப்படையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சிங்களவர் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அல்லது அரசியல் யாப்பானது அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரணும் என்றாலும் அதற்காக தமிழர் ஒருவரோ அல்லது முஸ்லீம் ஒருவரோ போட்டியிட கூடாது என்பது அல்ல. அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்று பார்க்க வேண்டும், இவ்வாறான தேசிய அரசியலில் தமிழ் பேசுகின்ற மக்கள், தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள், முஸ்லீம்கள் பங்கு பெற்றுவதன் ஊடாக நம்முடைய உரிமைகளை எவ்வாறு பெற்றெடுக்க முடியும், அந்த உரிமைகளை தேசிய ரீதியாக எப்படி கொண்டு செல்ல முடியும். அதாவது தேசிய ரீதியாக கட்டமைக்கப்படுகின்ற கொள்கை திட்டத்திலும் சரி, அரசியல் யாப்பிலும் சரி, அரசு இயந்திரத்திலும் சரி, நாங்கள் எங்களுடைய பங்கை எப்படி உறுதி செய்து கொள்வது, எங்களுடைய உரிமையை எவ்வாறு உறுதி செய்து கொள்வது என்பது மிக முக்கியம். அந்த அடிப்படையிலே தான் நாம் நமது பிரதேசத்திற்கான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகின்ற அதே வேளை அதை விட முக்கியத்துவம் பெறுகின்றது தேசிய ரீதியாக நிறுத்தப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடம் மிக சிறந்த வேட்பாளரை எவ்வாறு தெரிவு செய்து அதனூடாக நம்முடைய கோரிக்கைகளை கொண்டு செல்வது, நம்முடைய உரிமைகளை எப்படி பெற்றுக் கொள்வது, அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் எப்படி உருவாக்கிக் கொள்வது, அல்லது அதற்கான கட்டமைப்பை நாங்கள் எப்படி நிலைநிறுத்துவது என்பதுதான் இப்பொழுது முக்கியமாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், தமிழ் வேட்பாளர் ஒரு
ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே ஒரு அரசியல் சமூக பொருளாதார மாற்றத்துக்காக ஒரு மறுமலர்ச்சிக்காக தென்னிலங்கை மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு நாங்களும் இணைந்து ஒரு மாற்றத்திற்கு பங்களிப்பு செய்வதா அல்லது நாங்கள் வேறு ஒரு மாற்றத்தை அல்லது வேறு ஒரு பாதையை தேர்வு செய்வதா என்பதை நாம் தமிழ் பேசும் மக்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இப்ப அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி ஆகிவிட்டால் அவர் சொன்னார், அடுத்த தேர்தலில் 25 அமைச்சர்களை தான் வந்து போடுவார் என்று சொன்னார். அப்ப 200-215 பேர் இருக்கிற அந்த பார்லிமெண்ட்ல 25 பேரை மட்டும் போட்டு என்ன செய்யலாம்? எல்லாரும் அமைச்சராக வேணும் என்ற மனநிலையில இருப்பார்கள். அதை எப்படி சமாளிக்க முடியும்? நல்லதொரு கேள்வி. ஏனென்றால் இலங்கை வரலாற்றிலே நாங்கள் அவ்வாறு பழக்கப்பட்டவர்கள் என்று இதற்கு சிறந்த உதாரணம் தான் மலையகத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும். இவர்கள் எப்பொழுதுமே ஒரு அரசாங்கத்தோடு சார்ந்து இருப்பதிலே முதன்மையான விடயமாக அவர்கள் முன்வைப்பது தங்களுக்கு என்ன அமைச்சு கிடைக்கும் என்று, அல்லது தூதுவர் கிடைக்குமா அல்லது ஏதாவது திணைக்களங்களிலே பதவி கிடைக்குமா என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் அரசியல் கட்சியிலே சேர்க்கின்றார்களே தவிர மக்களுடைய நலன்கள் அவர்களுக்கு இரண்டாவது விடயமாக இருக்கின்றது. அந்த பின்னணியை நீங்கள் கேட்பது மிக நியாயமானது. இவர்களை எல்லாம் எப்படி சமாளிக்க போகின்றீர்கள் என்பது நான் உண்மையில் 225 தேர்தல் 225 தேர்தல் என்பது பல்வேறு ஆய்வுகள் அல்லது பல்வேறு கருத்தாளர்கள் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை, சமூக அமைப்பு, இந்த சிறிய ஒரு நாட்டிற்கு எவ்வாறான ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் கொண்டுதான் இந்த 25 அமைப்பு குறித்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஏன் நம்மை விட இவ்வளவு பெரிய நாடு அந்த நாட்டிலே இருக்கின்ற அமைச்சை நீங்கள் பார்க்கலாம், அல்லது நீங்கள் பிரித்தானியா போன்ற நாடுகள் அல்லது மேற்கத்திய நாடுகள் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அங்கு இருக்கின்ற உதாரணங்கள் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டியவைக்காக இருக்கின்றன. ஆனால் 25 மினிஸ்ட்ரி என்று நாங்கள் சொல்வோம், அதற்கு வரையறுத்து இருக்கின்றார். அது விஞ்ஞானபூர்வமாக கல்வி அல்லது சுகாதாரம் அல்லது விவசாயத்துறை அவ்வாறு. அதே நேரம் அதற்கு இணையாக டிபியூட்டி மினிஸ்டர் என்று சொல்வார்கள், பிரதி அமைச்சர்கள் 28. இதுதான் இருக்கின்ற கட்டம். அந்த தவிரான இந்த ப்ராஜெக்ட் மினிஸ்டரோ அல்லது அந்த ராஜாங்க அமைச்சர்களோ அதெல்லாம் கிடையாது. இந்த உதவி அல்லது டிபியூட்டி அல்லது பிரதி 25 பேர்களும் மேக்சிமம் 25, அதை விட குறையலாம். தேவை ஏற்பட்டால் தான் அது நியமிக்கப்படுவது. அது இந்த 25 அமைச்சு என்பது நம்முடைய கட்சிகளுக்குள்ளே பேசி தீர்மானிக்கப்பட்டது. இப்ப தேசிய மக்கள் சக்தியிலே இன்று வரைக்கும் ஏற்கனவே இருந்த இந்த ஊழல் கட்சிகள் அல்லது ஊழல் தேர்தல்களை இணைத்துக் கொள்ளவில்லை. அதிலே தெளிவாக இருக்கின்றார்கள், அவ்வாறானவர்களை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று. சில வேளைகளிலே சில கட்சிகளிலே நேர்மையானவர்கள், கட்சி மிக மோசமான கட்சியாக இருந்தாலும் சில நேர்மையானவர்கள் இருக்கின்றார்கள். அது காலத்தின் தேவை அடிப்படையில் தான் அது குறித்து சிந்திக்க வேண்டும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறான ஊழல் தேர்தல்கள் அல்லது அவ்வாறான கட்சிகளை இணைத்துக் கொள்வது இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை அப்படியாக இணைக்கவும் இல்லை. ஆனால் நிறைய அரசியல்வாதிகள் முயற்சி செய்தார்கள் இதனோடு இணைத்துக் கொள்வதற்கு. இவர்கள் அதை தடுத்து விட்டார்கள் அல்லது தற்போதைக்கு ஆகவே 25 அமைச்சு என்பது ஒரு பீசிபிலிட்டி, அதை செய்யக்கூடியது சிக்கலும் வரும் என்று நாங்கள் கருதுகிறேன். சரி, அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். என்னடா இப்ப எங்களுக்கு பார்த்து பழக்கமே இல்ல. ஒரு 25 அமைச்சர், 9 அமைச்சர்கள் போதும். 9 மாகாணத்துக்கும் 9 அமைச்சர்களும் 9 பிரதி அமைச்சர்களும் போதும். 215 பேர் தேவையில்லை. இங்க என்ன அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப சிங்கள மக்கள் மத்தியில தான் நீங்க அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள், அரசியல் தெரிந்தவர்கள், அனுபவஸ்தர்கள் எல்லாரும் ரணில் பக்கமும் சஜித் பக்கமும் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப நீங்க சரி அனுரா வெற்றி பெற்றால் இப்ப அவர்கள் எல்லாம் உங்கள்ட்ட ஓடி வருவார்கள். அப்ப அவர்களுக்கு என்ன நடக்கும்? என்ன இப்ப தனியே நீங்க சிங்கள மக்கள் மத்தியில இருந்து மட்டும் வேலை செய்து முடியாது. ஒரு சில
உதிரி புத்திஜீவிகளை வைத்துக்கொண்டு மலையகம் முஸ்லிம் தமிழ் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறார்கள், அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப அனுபவஸ்தர்களான அரசியல்வாதிகள் உங்கள்கிட்ட வார நேரம் என்ன செய்வீங்க? உண்மையிலே நீங்கள் சொல்வது போல் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆகவே நாங்கள் சில கட்சிகள் சில கட்சிகள் ஏற்கனவே ஊழல் மையப்படுத்தப்பட்டு அவற்றிலே இருக்கின்ற நிறைய சுவடியை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த கட்சி அமைப்பானது அவர்களை வெளியே விடாமல் இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அது எதிர்காலத்திலே அமைய இருக்கின்ற பாராளுமன்ற எண்ணிக்கை தான் அமையும். கிட்டத்தட்ட 113 ஆசனங்களாக இருக்க வேண்டும். அவ்வாறான ஆசனங்கள் குறையும் போது பெரும்பாலும் நாங்கள் நினைக்கவில்லை 113 விட அதிக ஆசனங்கள் கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கின்ற இருக்கின்ற சூழல். அவ்வாறான ஆசனங்கள் குறையும் போது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அல்லது அவற்றிலே அவர்கள் குறித்த அந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகள் குறித்த ரெக்கார்டு நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் எவ்வளவு ஊழல்வாதிகளா அல்லது பிரச்சனைக்குரியவர்களா, இனவாதிகளா அல்லது பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகியவர்களா என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல். நீங்கள் சொல்வது போல் மலையகத்திலோ அல்லது முஸ்லிம் கட்சிகளிலோ கூட தற்போது மிக தெளிவாக தெரிகின்றது அவர்கள் யாரை சார்ந்திருக்கின்றார்கள் என்று. அனைத்து அரசியல்வாதிகளும் முஸ்லிம் கட்சிகள் அல்லது மலைய கட்சிகளாக இருக்கலாம், வடகிழக்கிலே உள்ளவர்கள் அவர்களுடைய வித்தியாசம். இவர்கள் இருவருமே இந்த பெரும்பாலான 2 கட்சிகளை சார்ந்துதான் இன்று இருக்கின்றார்கள். ஏற்கனவே மொத்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் இன்று ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரணில் அவர்களோடையோ அல்லது சஜிபையோடையோ இருக்கின்றார்கள். ஆகவே பெரும்பாலானவர்கள் இந்த சஜிபையை நோக்கி தான் போயிருக்கின்றார்கள், சஜித் பிரேமதாசியை நோக்கி. இதற்கு பிரதான காரணம் அந்த அமைச்சு பதவிகள் என்பதை நோக்கித்தான் அவர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறானவர்களை திருப்பி இணைத்துக் கொள்வது மூலம் உண்மையிலே நாங்கள் மக்களை இணைத்துக் கொள்கின்றோமா என்ற கேள்விதான் எழுகின்றது. இவர்களிடம் எவ்வளவு தூரம் மக்கள் இருக்கின்றார்கள் என்பது இந்த தேர்தல் குறிப்பிட்டு காட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்பொழுது இந்த அரசியல்வாதிகளிடமிருந்து மக்கள் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் தெளிவாக இப்பொழுது அவர்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் மக்கள் தான் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை அல்லது கருத்தை முன்வைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் நினைக்கவில்லை நிச்சயமாக இவர்களை இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்று அல்லது அவர்களை இணைக்கக்கூடிய வாய்ப்பு தேவை ஏற்படும் என்று நாங்கள் கருதவில்லை. 2 பிரச்சனை அடிப்படையான இளைஞருடைய அரசியல் சமூக வரலாற்றில் 2 பிரச்சனைகள் அடிப்படையான பிரச்சனை. ஒன்று நேஷனல் எத்னிக் கோஹெஷன், தேசிய இன பிரச்சனை. 2வது பொருளாதார பிரச்சனை. தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஜேவிபியினுடையதோ என்பிபியினுடைய நிலைப்பாடு மிக விமர்சனத்திற்குரியது. என்பிபி ஓரளவு ஒரு பல்வேறு அமைப்புகளை இணைத்து ஜேவிபியினுடைய தலைமையில் இருப்பதால் ஓரளவு மென்போக்கான போக்கை கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இருந்தும் தேசிய இனப்பிரச்சினை விடயத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு அதிக அரசியல் ரீதியான விமர்சனத்திற்குரியது. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள். தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக அவர்களுடைய பார்வை என்ன? 2வது, இன்றைய இந்த பொருளாதார வீழ்ச்சியும் பொருளாதார தோல்விகளில் இருந்து மூழ்குவதற்கு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய பொருளாதார கொள்கை என்ன? நீங்கள் சொல்வீர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை தெளிவாக சொல்லி இருக்கின்றது என்று. நீங்களும் ஐஎம்எஃப் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமும் உலகளாவிய ஏகாதிபத்திய அரசுகளிடமும் தானே இந்த நிதியை தங்கி இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் ரணிலுக்கும் சஜித்துக்கும் உங்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்? சுருக்கமாக நான் கேட்கிறேன். சுருக்கமாக சொல்லுங்கள். நன்றி. மிக்க நன்றி. இன பிரச்சனை அல்லது தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனை என்பது குறித்து நாங்கள் நான் 2 நாட்களுக்கு முன்பாக கூட யாழ்ப்பாணத்திலே ராஜகுமார் அவர்கள் சென்ற போது இதே கேள்விகளை அங்கே கேட்டார்கள். அதற்கான பதிலை அவர் வழங்கியிருக்கின்றார். அதாவது நாங்கள் எப்படி இதை பார்க்கின்றோம் என்றால், இலங்கை ஒரு தேசிய ரீதியாக பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற
பல மத பல இனம் வாழ்கின்ற ஒரு பல்லின சமூக நாடு என்பதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் பல்வேறு பாகுபாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். அது நடைமுறை யதார்த்தமான ஒரு விடை. ஆகவேதான் இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் என்ன செய்யலாம் என்பது ஒன்று, தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு முதலாவதாக அல்லது ஒரு இடைக்காலத்தில், குறுங்காலத்தில் அல்ல இடைக்காலத்தில், இலங்கையினுடைய அரசியல் அமைப்பை சகல மக்களிடமும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டும் ஒப்புரவை அடிப்படையாக கொண்டும் அந்த மக்களிடையே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அரசியலாக உருவாக்குவது அல்லது மாற்றுவது அல்லது புதிதாக கொண்டு வருவது. அதனூடாக நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சூழலையும் வாய்ப்பையும், சகல மக்களும் அரசியலில் பங்கு பெற்றக்கூடிய, சகல மக்களுக்கும் சமத்துவம் இருக்கக்கூடியதான ஒரு நிலையை உருவாக்கும். இரண்டாவதாக நாங்கள் ஏற்கனவே இருக்கின்ற மாகாண சபை அமைப்பு நமக்கு தெரியும். அது 14 சாதத்துக்கு சம்பந்தமாக தெரியும். என்பிபியுடைய நிலைப்பாடு, அதாவது ஜேபிபியுடைய நிலைப்பாடு மாகாண சபைக்கு எதிரானது அல்லது அது சம்பந்தமான வித்தியாசமான கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இன்று என்பிபி ஆனது அந்த நிலைப்பாட்டிலிருந்து தளர்வை ஏற்படுத்தி தமிழ் முஸ்லிம் மக்களும் அல்லது மலையக மக்களும் இந்த மாகாண சபை அமைப்பை அவர்களுடைய உரிமைகளாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அதற்கு நிச்சயமாக தடையாக இருக்க போவதில்லை. அதை என்பிபியும் அதை ஊக்கப்படுத்தி அந்த அரசியலுக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. அதாவது மாகாண சபை அமைப்பு முறையில் ஏற்பாடான நிலைப்பாடுகள் இருக்கின்றதோ அதனூடாக பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அதே சூழலில் எதிர்வருகின்ற ஒரு வருட காலத்திற்கு இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்தி அந்த பிரதேசத்து மக்கள் அவர்களுடைய அரசியலை செய்வதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்லாமல் அந்தந்த பிரதேசத்திலே ஏற்கனவே நமக்கு மொழி உரிமை சம்பந்தமாக 16வது தரத்து குறிப்பிட்டிருந்தாலும் கூட அது நடைமுறையில் இன்று இல்லை. குறிப்பாக வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அல்லது அரசாங்க விடயங்களை செய்து கொள்வதற்கு, பொது விடயங்களை செய்து கொள்வதற்கு அந்த மொழி பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே அந்த 16வது தரத்து அல்லது 13வது தரத்தில் இருக்கின்ற இந்த மொழி உரிமை சம்பந்தமான நடைமுறை விடயத்தை உடனடியாக மேற்கொள்வதன் மூலம் அந்த மொழி பிரச்சனைக்கான ஒரு அளவான ஒரு தீர்வை ஏற்படுத்துவது. அதே போல் இங்கே இந்த பாகுபாடுகளுக்கு எதிரான ஆணைக்குழு ஒன்றை அமைப்பது, கமிஷன் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்பது இங்கு இந்த குறிப்பாக சிறுபான்மை மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் பல்வேறு பாகுபாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, நம்ம சொல்லுகின்ற செல்ஃப் ஜெண்டர், 3வது பாலினத்தவர்களாக இருக்கலாம் அல்லது வலது குறைந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு சமூகமாக கூட இருக்கலாம். இவர்கள் இலங்கை வரலாற்றில் பல்வேறு பாகுபாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், மத ரீதியாக, இன ரீதியாக. ஆகவே அது குறித்து இந்த ஆணைக்குழுவை நியமித்து அது குறித்து ஆராய்ந்து அவற்றுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவது அல்லது ஒரு மானிட்டரிங் சிஸ்டத்தை கொண்டு வருவது. ஆகவே அது ஒரு எங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அதாவது வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற குறிப்பாக மலையக தமிழர்களாக இருக்கலாம் அல்லது கொழும்பிலே அல்லது தென்னிலங்கையிலே காலி மாத்திரையிலே வாழ்கின்றவர்களாக இருக்கலாம். அது அடுத்ததாக நமக்கு தெரியும், நம்முடைய மக்கள் பல்வேறு காலங்களுக்கு குறிப்பிட்ட விடயம் இந்த காணாமல் போவர் அல்லது அது சம்பந்தமான விடயங்கள் அல்லது யுத்த குற்றங்கள் என்பது சம்பந்தமாக இந்த நேற்று கூட கலைக்கும் போது அதை குறிப்பிட்டார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்க்கமான வழியளிப்போம். ஆனால் அது நீதிமன்றத்தினூடாக, நீதிமன்றம் குற்றவியல் சட்டத்தினூடாக எவ்வாறான தண்டனை வழங்க முடியுமோ அதை நீதிமன்ற சுதந்திரமான நீதிமன்றத்திடம் நாங்கள் பெற்றுவிடுவோம். ஆனால் அதற்கான தளத்தை அமைத்து அவ்வாறான குற்றங்களை விசாரிப்பதற்கான ஒரு தளத்தை அமைப்பது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுதான் அந்த இன பிரச்சனைக்கான தற்காலிக தீர்வாக இருக்கின்றது. இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு என்பது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்பு கலந்துரையாடல்கள் மூலம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய கலந்துரையாடல் மூலம்தான் அதற்கான ஒரு தீர்வை காண முடியுமே தவிர ஏதாவது ஒரு தீர்வை நாம் பிரித்துவிட முடியாது. பொருளாதாரத்திற்கான விடயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இது ஒரு மிக சிக்கலான ஒரு விடயமாக இருக்கின்றது, பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த நீங்கள் சொன்னது போல் IMF இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு அல்லது
வைத்துக் கொள்வது என்பது ஏற்கனவே IMF-இடம் கடன் வாங்கிய அல்லது அதனுடைய அந்த கடன் சிக்கலிலே சிக்கொண்டு இருக்கின்றது இலங்கை யாருக்கும் தெரியும். ஒரு நியாயமான நாடு என்ற அடிப்படையில் ஒரு மக்கள் ஆதிக்கத்தை கொண்டிருக்கின்ற நாடு என்ற அடிப்படையில் இலங்கை எந்த விதத்திலும் அந்த பெற்றுக்கொண்ட கடனை தர முடியாது என்று கூற முடியாது. அது ஒரு நாகரிகமான செயலாக இருக்க முடியாது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியானது அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு உடன்படுகின்றது. வாங்கிய கடன் நம்ம கொடுத்துதான் ஆகணும், அது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் IMF-ஓடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கடன் கொடுப்பதற்கான ஒரு அணுகுமுறையை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அது தவிர நாங்கள் பல்வேறு உபாயங்களை இங்கே வைக்கின்றோம். உடனடியாக நாட்டிற்கு குறுங்காலத்திலே வருமானத்தை கொடுக்கக்கூடிய சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், அல்லது தேயிலை துறை. உங்களுக்கு தெரியும், இலங்கை தேயிலையாக சிலோட்டி உலகத்திலே மிக பிரபலியமானது, ஆனால் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதுக்கு காரணம் அரசியல் தலையீடு. தோட்டங்களில் எல்லாம் அரசியல் தலையீடினால் தோட்டங்கள் மிக வீணடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதை தவிர்த்து ஏற்கனவே தேயிலை சிறந்த முறையில் உற்பத்தி ஆகின்றது. ஆனால் சிறந்த தேயிலையாக்கி சர்வதேச சந்தைக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. அவற்றை நிவர்த்தி செய்யும் போது சிலோட்டி ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுவது, அதனுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது, அதை ஊக்குவிப்பது. அதை ஊக்குவிப்பதற்கு 2 காரணிகளை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று, வேலை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும். 2வது, தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும். இந்த 2 விடயங்கள் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளிடம் சிலர் இலங்கையுடைய இறையாண்மைக்கு உட்பட்டதாக அவ்வாறான முதலீடுகளை உள்ளிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதை தவிர இன்று லாபம் வைக்கக்கூடிய பல நிறுவனங்கள் மோசமான நிலையில் இருக்கின்றன. அவற்றை சீரமைப்பது அல்லது அவற்றிலே அரசியல் தலையீட்டை நீக்குவது ஊடாக அவற்றுடைய லாபத்தை அதிகரிக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மற்றது, நாங்கள் சில பொருட்களுக்கான வரிகளை நீக்குவது, சில பொருட்களுக்கான வரிகளை அதிகரிப்பது, இது சாதாரணமாக எல்லா அரசாங்கங்களும் செய்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. இவை போன்று பல்வேறு குறுங்கால, மத்திய கால, நீண்ட கால திட்டங்களை முன்வைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் உங்களுடைய கேள்விகள் எனக்கு போன்ல எல்லாம், வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய பேர் நண்பர்கள் அனுப்பியிருக்கிறார்கள், வர முடியாதவர்கள். அதை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். கலாநிதி பிச்சை பெருமாள் சிவபிரகாசம், கண்டி மாவட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தி, நேஷனல் பீப்புள் பவர், இந்த நேரத்தை எடுத்து எங்களுக்கு வந்து இந்த எங்கள் கேள்விகளுக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. முடித்துக்கொள்வோம். என்னுடைய நிறைய கேள்விகள் இருக்கின்றது. கடைசி கேள்வி ஒன்று மட்டும் நான் கேட்டு முடிக்க வேண்டும். எனக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய கேள்விகள் இருந்தாலும், இந்த மலையக மக்களுக்கு, நான் மலையகத்தில் தோட்ட பாடசாலையில் 3ஆம் வகுப்பு மட்டும் படித்தவர் என்ற ரீதியில், மலையக மக்களுக்கு இந்த NPP இந்த தீர்வு இப்போ அவர்களுக்கு இருக்க வேண்டியது என்னை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள், வீடு, டாய்லெட், கழிவறைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். என்னுடைய நண்பர்களுடைய கருத்தை போது கூட அவர்களே அதை கட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கின்றார்கள் யூகேயில். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பங்களிப்புகளை அங்கு அளிப்பதற்கும் ஒரு கட்டமைப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி 2 கேள்வி நான் கேட்கிறேன். என்னன்னு சொன்னால், NPP இந்த நிலைப்பாடு என்ன செய்ய போறீர்கள் ஒன்று. 2வது உலக தமிழர்கள் தேயிலை போடுறதுக்கு மாத்திரம் இல்லை, அவர்களுடைய வாழ்வுக்கும் பங்களிப்போடு அதுக்குரிய கட்டமைப்பு எதுவும் உங்கள்கிட்ட இருக்கின்றார். மிக சிறந்த கேள்வி கேட்டீர்கள், மிக்க நன்றி. நான் அந்த சமூகத்திலே வந்தவன் என்ற அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தியிலே மிக உறுதியாக அவர்களை மிக மிக வலியுறுத்தி நாங்கள் கொண்டு வருகின்றோம். தோழர் அன்புகுமார் திசாநாயக்க கூட பல தோட்டங்களுக்கு சென்று, லயங்களுக்கு சென்று அந்த மக்களிடம் தேநீர் குடித்து சாப்பிட்டு அந்த பிரச்சனைகளை அறிந்து வருவதாக இருக்கின்றார். அதை வெறுமனே ஒரு அரசியல்வாதியாக அவர்கள் பார்க்காமல் ஒரு உணர்வு பூர்வமாக பார்க்கின்றார்கள். அதுதான் அது உள்ள வித்தியாசம். மலையகத்திலும் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் தான். ஆகவே நாங்கள்
மிக பொதுவான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம். மலையிடத்திற்கு என்று தனியான ஒரு கொள்கை திட்டம் தயாரிக்கின்றோம். இந்த எங்களுடைய கொள்கை திட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பொதுவான கல்வி என்பது பொதுவான திட்டம், சுகாதாரம் என்பது பொதுவான திட்டம், விவசாயம், மீனவ தொழில் இவையெல்லாம் பொதுவான திட்டங்களாக இருக்கும் பொழுது மலையிடத்துக்கு மாத்திரம்தான் தனியான ஒரு திட்டம் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். ஒரு கொள்கை திட்டமும் அதற்கான வேலை திட்டம் தயாரித்திருக்கின்றோம். அதற்கு பிரதான காரணம் இந்த நாட்டிலே மலையக மக்கள் ஏனைய மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வடகிழக்கிலே மக்கள் யுத்தத்தினால் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் உண்மைதான். என்றாலும் கூட வரலாற்று ரீதியாக ஹிஸ்டாரிக்கல் பாவர்ட்டி என்பார்கள். வரலாற்று ரீதியாக வறுமையையும் பல்வேறு பிற்போக்குத்தனத்தையும் பல நவீன அடிமைத்துவத்தையும் கொண்டவர்களாக மலையக மக்கள் இருப்பதனால் அவர்களுக்கான விசேட திட்டங்கள் தயாரித்திருக்கின்றோம். அவருடைய வீட்டுரிமை மிக பிரதானமாக இருக்கின்றது. காணி உரிமை, கல்வி, சுகாதாரம், தொழில் இந்த 5 பிரதானமான கொள்கையாக நாங்கள் எடுத்திருக்கின்ற அதே வேளையில் முதலாவதாக இந்த நவீன அடிமைத்துவத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுவது. இந்த நீண்ட காலமாக ஒரு வகையான நவீன அடிமைத்துவத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சி அதை மிக பிரதானமாக இருந்திருக்கின்றது. இவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவது, அதாவது தோட்ட கட்டமைப்பிலே மாற்றத்தை கொண்டு வருவது என்ற ரீதியான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவற்றை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றுக்கு நீங்கள் சொன்னது போல் உங்கள் போன்ற அல்லது பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகளுடைய உதவிகள் மிக தேவையாக இருக்கின்றன. அவற்றுக்கான கட்டமைப்பை நாங்கள் நிச்சயமாக ஒரு சுதந்திரமான கட்டமைப்பு, எல்லா விடயங்களிலும் அரசாங்கம் தலையிடுவதை விட சுதந்திரமாக இயங்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இதை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். தமிழர்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலக தமிழர்களோடு இணைமை நான் ஏற்கனவே பேசும்போது நான் அந்த விடயத்தை சொன்னேன். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் புலம்பெயர்ந்த அனைத்து இலங்கையர்களையும் உள்ளிருக்கக்கூடிய அவர்களுடைய சுதந்திரமான அவர்களுடைய வருகை அல்லது அவர்களுடைய முதலீடுகள் அல்லது அவர்களுடைய உறவுகளோடு அவர்கள் வாழக்கூடிய அந்த சூழலை உருவாக்குவதை நாங்கள் முக்கியமாக கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவ்வாறான தொடர்புகள் தான் இந்த நாட்டை மேம்படுத்தும் என்று நாங்கள் கருதுகின்றோம். நிச்சயமாக எங்களுடைய பல கூட்டங்களிலே திட்டங்களிலே நாங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றோம். தேர்தலிலே வென்று விடலாம், ஆனால் அதற்கு பிற்பாடு இந்த நாட்டை கட்டியெழுப்புவது என்பது பொருளாதார சமூக ரீதியாக பாலியல் ஒரு பணி. அந்த பணிக்கு புலம்பெயர்ந்த நம்முடைய உறவுகளுடைய உதவி நிச்சயமாக தேவையாக இருக்கின்றன. அதே போல அவர்களுடைய முதலீடுகளும் நிச்சயமாக தேவையாக இருக்கின்றன. அப்பொழுதுதான் பொருளாதாரத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். திரும்ப வெளியேற்றுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காகவும் அனைத்து லண்டன் வாழ் ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்கின்ற உறவுகளுக்கும் பிரித்தானியாவில் வாழ்கின்ற உறவுகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வணக்கத்தின் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.